பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைமையை பயிற்சியாளராக முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ஷேன் வாட்சனை நியமிக்க அந்நாட்டு கிரிக்கெட் அமைப்பு முயற்சி செய்தது. அவருக்கு பெரிய தொகையை அளிக்க முன்வந்தது. ஆனால் விட்டால் போதும் என ஷேன் வாட்சன் அந்த வாய்ப்பை மறுத்திருக்கிறார். ஆஸ்திரேலிய அணியின் ஆல்ரவுண்டராக இருந்த ஷேன் வாட்சன் ஐபிஎல் தொடரில் முத்திரை பதித்தார். கடைசியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆடிய அவர் அத்துடன் ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெற்றார். பின்னர் ஓராண்டு உலகம் முழுவதும் நடைபெற்ற T20 தொடர்களில் பங்கேற்று வந்தார். தற்போது அவர் பயிற்சியாளராக மாறியிருக்கின்றார். பாகிஸ்தான் சூப்பர் லீக் T20 தொடரில்தான் முன்பு ஆடிய குவெட்டா கிளேடியேட்டர்ஸ் அணியின் பயிற்சியாளராக சிறப்பாக செயல்பட்டு பாகிஸ்தான் நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களுக்கிடையே பிரபலமாக மாறியிருக்கிறார். 2019 குவெட்டா அணிக்காக ஆடிய ஷேன் வாட்சன் அப்போது அந்த அணிக்கு கோப்பையை வென்று கொடுத்தார். அதன் பின் 5 ஆண்டுகளாக அந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட முன்னேறாமல் இருந்தது. இந்த நிலையில் ஷேன் வாட்சன் அந்த அணியின் பயிற்சியாளராக வந்தவுடன் கேப்டன் சர்ஃப்ராஸ் கானை நீக்கிவிட்டு தென்னாப்பிரிக்கா வீரர் ரைலி ரோசோவை கேப்டனாக நியமித்தார். அதன் பின் அந்த அணி பிளே ஆஃப் சுற்று வரை முன்னேறி எலிமினேட்டர் சுற்றில் தோல்வி அடைந்தது. பயிற்சியாளராக ஷேன் வாட்சன் செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதை பார்த்த பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு அவரை பாகிஸ்தான் ஒருநாள் அணி மற்றும் T20 அணியின் பயிற்சியாளராக நியமிக்க முடிவு செய்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றது. அவருக்கு ஆண்டுக்கு இந்திய மத்தியில் 16 கோடி சம்பளம் அளிக்க முன்வந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் ஷேன் வாட்சனுக்கு ஐபிஎல் வர்ணனையாளர் பணி மற்றும் அமெரிக்க T20 தொடரான மேஜர் லீக் தொடரில் சான் பிரான்சிஸ்கோ அணியின் பயிற்சியாளராக பணி என பல்வேறு பணிகள் உள்ளன. அதை பாதியில் விட்டு செல்ல முடியாது என கூறிய அவர் பாகிஸ்தான் அணியின் பயிற்சியாளராக முடியாது என கூறி விட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முந்தைய பயிற்சியாளர்கள் மீது எழுந்த விமர்சனங்கள் மறக்க முடியாதவை. ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டு பயிற்சியாளர் பாகிஸ்தான் அணிக்கு நியமிக்கப்படும் போதும் அவர்களை வரவேற்பதும் உலகக்கோப்பை போன்ற தொடர்களில் தோல்வி அடைந்தால் பயிற்சியாளர்கள் மீது கடும் குற்றம் சுமத்தியும் துரத்தி விடுவதும் வாடிக்கையாக உள்ளது. அந்த வகையில் ஷேன் வாட்சன் பாகிஸ்தான் அணியிடம் இருந்து தப்பியிருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.